பிரைட் ஆரம்பிக்கிறான். இதுக்குதான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். தமிழக அரசியலில் டெய்லி பரபரப்பாக சில விஷயங்கள் பேசப்படுறது. அந்த மாதிரி இந்த பதிவிலும் நம்ம சில விஷயத்த பேச போகிறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக அரசியலில் நேற்றே ஒரு பதிவு போட்டிருந்தோம். இந்தி ஒழிப்புங்கிறத விட இந்த அழிப்புன்னு தான் பார்க்கணுன்னு. எல்லா இடத்துலையும் திமுக தொண்டர்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ் எல்லா இடத்துல வந்து இந்தி இருக்கிற இடத்துலலாம் அழிச்சிட்டு வர்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அவங்க கிட்ட ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். அதாவது இவங்களுக்கு இந்தி எழுத்து எப்படி இருக்குன்னு தெரியுதா இல்லையாங்கிறத தாண்டி இங்கிலீஷு கூட தெரியாதான்ற கேள்வி இங்கே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவங்க இந்தியை தான் அழிக்கிறாங்களா இல்லை இங்கிலீஷ் அழிக்கிறாங்களா, எந்த லெட்ரு கூட ஒரு வித்தியாசமே தெரியாதான்ற மாதிரி தான் சில கேள்விகள் இன்னைக்கு வருது. அந்த அளவுக்கு கூட தமிழே ஒழுங்கா படிக்க முடியாம படிக்கிற பசங்களே நம்ம இன்னைக்கு பார்க்குற நிலைமையில, இதுக்கு முன்னாடி மூத்த திமுக தொண்டர்கள் இவங்கெல்லாம் எழுத படிக்கவே தெரியாதான்ற மாதிரி கேள்விகள், பல கேள்விகள் இங்க வருது. இதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் இது இந்திய எழுத்து, இது இங்கிலீஷ் எழுத்துன்னு கூடவா தெரியல அப்படிங்கிற மாதிரி நேத்து ஒருத்தர் போய் இங்கிலீஷை அழிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, இப்போ இதே மற்ற மாநிலங்கள் எல்லாம் யாராவது பார்த்தாங்கன்னு வைங்களேன், பாரு இவங்க ஆக்கப்பூர்வமா இந்திய ஒழிப்பு பண்றாங்க, சரி அப்ப இங்கிலீஷ்க்கும் இந்திக்கும் தெரியாதாடான்ற அவங்களுக்கு எவ்வளவு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமா இல்லையா? இப்ப நம்மளோட வருத்தம் வந்து இந்தி படிக்கணுமா வேணாங்கிறது இப்போது வேணாம், அந்த விஷயத்த விட்டுருங்க. ஆனா இன்னைக்கு இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னு தெரியலேன்னு மற்ற மாநிலத்தை தெரிஞ்சேன்னா எப்படி கேவலமா நம்மளை பார்ப்பாங்கங்கிற அந்த வருத்தம் தான் இன்னைக்கு இணையதளத்துல ஓடிட்டு இருக்கு. இவங்க எதிர்க்கட்டும், அரசியல் பண்ணட்டும், எல்லாம் பண்ணட்டும், அட்லீஸ்ட் இந்தியை பார்த்து அழிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கேள்விகள் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி தமிழகத்துல வந்து அப்பா அப்பாங்கிற ஒரு அரசியல் நம்ம எப்பவுமே தன்னைத்தானே புகழாரம் பண்றாங்க. அது இல்லாம நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தமிழக மக்கள் எல்லாரும் அப்பா அப்பான்னு அவரை கூப்பிடுவாங்க, சின்னவரை வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறவங்கன்ற மாதிரி தான் சில இது. ஆனால் டெய்லி நம்மளும் ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்ட்டு டெய்லி சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பாலியல் நேற்று கிருஷ்ணகிரியில் நடந்த விஷயம் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னன்னு பார்த்தானா, நியூஸ் பார்த்தானா, மாரி செல்வம் மாரியப்பன் அப்படின்ட்டு 2 பேர் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி அருகே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு குழந்தை 6 மாத குழந்தை தங்கியிருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் வந்து வெளி மாநிலத்துக்கு வந்து வேலைக்காக போயிருக்கிறார், கேரளாவோ என்னமோ சொன்னாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து 6 மாத குழந்தையோட அவங்க தனியாக தான் இருந்திருக்காங்க. 2 பேர் போயிருக்காங்க. அந்த குழந்தைய கத்தி வச்சு அவங்க ஆசையை தூண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க, எவ்வளோ தைரியம்னு. இதுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே பேசுகிறோம், 6 மாதம் அந்த அது வேற வழி இல்லாமல் அவங்க காம கொடூரங்கள் சீரழிச்சு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அதே அந்த கோயில்பட்டி அந்த மகளிர் காவலில் புகார் அளித்து எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம் பாருங்க. இதெல்லாம் அதாவது ஒரு நாள் நடந்த பரவாயில்ல, 2 நாள் நடந்த பரவாயில்ல, என்னைக்குமே ரெகுலராக இதுக்கு தாண்டி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி சீர்காழியில் 3.5 வயது குழந்தை தான், அங்கன்வாடியில் படிக்கிற குழந்தை, 16 வயது ஒரு பையன் அப்படியே போய் அவங்க ஏதோ ஒரு கலாட்டா செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை சத்தம் போட்டதுனால கல்லால் அடிச்சிருக்கான். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளே பேச வந்து அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இங்கே அந்த நிலைமையில இருக்கு. ஆனால் இவங்களை எப்படி தன்னைத்தானே அப்பாங்கிறாங்க, அண்ணாங்கிறாங்க, இதெல்லாம் இந்த கேள்வி இந்த இடத்துல வருது. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய வந்து ரெகுலரா சில விஷயம் நடந்துட்டே இருக்கு. ஆனா இதை தாண்டி ஒரு பக்கம் இந்திய எதிர்ப்பு அது இதுன்னு அரசியலுக்காக இவங்க அந்த விஷயம் பண்ணாலும் கூட ஒரு ஆக்கப்பூர்வமான மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி, நாளைக்கு இவங்க போலியாதான் சில விஷயங்கள் செய்யறாங்க, ரெட்டை வேடம் தான் தெரிஞ்சன என்ன பண்றதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு அதே புதுக்கோட்டையில 2000 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து 2021 வந்து பழைய ஓய்வூதிய திட்டம் வந்து வாக்குறுதியில கொடுத்தீங்களே என்ன மாதிரி. ஆனால் உண்மையிலேயே மக்கள் மத்தியில் உண்மையிலேயே நிறைய விஷயம் இன்னைக்கு எதிராக நிறைய கோரிக்கைகள் நிறைவேற்றலை.
ஆட்சியில் நிறைய கோரிக்கை நீங்கள் கொடுத்தீங்க, அதனால் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உண்மையிலேயே தமிழக அரசுக்கு உண்மையிலேயே இந்த நேரத்தில் வந்து இந்தி திணிப்பு இன்னும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் கையில் எடுக்கலைன்னா இவங்க அரசியல் பண்ண முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இது எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி நடக்கும்னு தான் அண்ணாமலை அவர்கள் சில விஷயம் கேட்டிருக்கிறாரு. அதாவது தமிழக ஸ்கூலில் தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு வந்து இந்தி ஏன் இல்லைங்கிற அந்த கேள்விக்கு இன்னும் பதில் அண்ணாமலை அவர் கேட்டிருக்கிறாரு. இன்னும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் இன்னும் மௌனமாக இருக்கீங்கன்ற கேள்வி இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு பார்க்கப்படும் போது தமிழக மக்களிடையே வந்து பெரிய எழுச்சின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்கப்படணும். இவங்க ஒரு இந்தி தெரியாது, உண்மையிலேயே இங்கிலீஷும் தெரியாது. இப்போ சில விஷயங்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாமே இந்த 2026 தேர்தலில் வந்து வாழ்வா சாவாங்கிற விஷயம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு திமுகவுக்கு. ஏன்னா இல்லைன்னா இந்த அளவுக்கு திசை மாற்றி ஒரு ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணுறாங்கும் போது மக்கள் அது பார்த்துட்டு இருக்காங்க தான். இது ஒன்றும் 1965 அந்த காலகட்டம்லாம் இல்லை. இப்போ வந்து எல்லாம் மக்கள் வந்து எல்லாமே உணர்ந்திருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு மக்கள் எழுச்சி வந்திருக்காது. நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லி இங்கே கோயிலுக்கு எதிராக இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து கோயிலில் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கு ஒரு நியூஸில் பார்த்துட்டு இருந்த கோயிலில் வந்து கழிப்பறை இல்லை, டாய்லெட் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து போராடுறதா, அதாவது ஆளுங்கட்சி பெரியார் ஆட்கள் போராடுறதா நம்ம பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது 2026 வந்து ஒரு டைமில் வந்து இந்து மதத்துக்கு எதிராக இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கோயில் விஷயத்தான் தூக்கி பிடிச்சிட்டு இன்னைக்கு இருக்காங்கன்னு நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஓட்டுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்கங்கிறது இன்னைக்கு மக்கள் கண்டிப்பாக தெரியும். ஆனால் இதெல்லாம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி வராமல் எத்தனை நாள் இருக்கும் பொய்யான ஒரு அரசியல். இப்போ ஸ்கூல் விஷயத்துல வந்து இவங்க ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பொய்யான நிலைப்பாடு எடுத்தனா, இப்போ ஹிந்தி இல்லைன்னா எல்லா இடத்துலையும் ஹிந்தி இல்லாமல் இருக்கணும். தமிழில் இல்லை, அதாவது தமிழ்நாட்டில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில். ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இப்போது ஹிந்தி இருக்கணும் மெட்ரிகுலேஷன் எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் காசு கொடுத்து தான் அவங்க ஸ்கூல் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதே ஹிந்தி தமிழ் மீடியம் எல்லாமே சமமாக வந்துருச்சுன்னா சம்பாதிக்க முடியுமா? இல்லை எது பண்ண முடியுமா என்ன? ஆனால் இருந்தாலும் இவங்க சம்பாதிக்கிறதுக்காக அரசு பள்ளி மாணவர்கள் பலியாகணுமா? நினச்சி பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் சம்பாதிக்கிறவன் மனநிலை அப்படிதான் இருக்கும். அது நம்ம டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. அதனால தான் இந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுறாங்க தமிழ் மீடியம் ஸ்கூல் எல்லாம். உண்மையிலேயே நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் அதாவது ஃபாரின்லாம் போனோன்னா இங்கிலீஷ் தான், அதாவது இங்கிலீஷ் தான் அவங்கள காப்பாற்றுது. ஆனால் தமிழ் மொழியை உயிராக நினைச்சாலும் கூட சில இடத்துல இங்கிலீஷ் தான் அவங்கள காப்பாற்றுது. அவங்களுக்கு சோறு போடுறது அதுதான். ஆனால் எல்லா இடத்துல நாங்கள் தமிழ்தான்னு சொல்லிட்டு இருந்தோன்னா எங்கேயும் போக முடியாதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அட்லீஸ்ட் ஒரு இந்தி மொழியாவது நமக்கு கிடைக்குதேன்னு சந்தோஷப்படணும். இப்போ நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லுவாங்க, இந்தி தெரிஞ்சவங்க எல்லாம் இங்கே வந்து பானிபூரி வித்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதே தமிழ் தெரிஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ இப்போ தமிழ்நாட்டில் அவனாவது கட்டட வேலை இன்னைக்கு வந்து வேலை செய்கிறது அவனை விட செய்கிறவங்க இங்கே யாருமே இல்லை. அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்கிறான். இன்னைக்கு நம்ம ஆட்கள் எல்லாம் வேலை செய்யணும்னா அந்த அளவுக்கு ஒரு அவனை வேலை வாங்குறத விட சும்மா இருந்துடலாம். அவனுக்கு ஒரு நேர்த்தி தெரியாது, எதுவும் தெரியாது. எந்த ஒரு விவசாய பூமி போனாலும் அங்கே இந்திக்காரன் தான் இன்னைக்கு அவன் கற்றுக்கிட்டு செய்கிறான். விவசாயத்தை அவன் கற்றுக்கிட்டு செய்கிறான். அதே கட்டட வேலைனாலும் எந்த ஒரு வேலைனாலும் சரி. ஹோட்டலில் போனால் நம்ம ஆளுங்க யார் இருக்காங்க? எல்லாம் நம்ம ஆளுல டாஸ்மார்க்கில் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று குடிச்சு வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே இந்திக்காரங்க நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உழைப்பு தானே, எங்கே இருந்தால் என்ன? இங்கே இடத்துல உழைப்புன்னு தான் பார்க்கணுமே ஒழிய அதை படிச்சிருக்கானா இதை படிச்சிருக்கானாங்கிறது விஷயம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் படிக்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்குறதுங்கிறது வந்து அரசாங்கத்தோட கடமை. அது தடுக்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு.